எல்லாருக்கும் வணக்கங்க. வெற்றிவேல் ஃபென்சிங். நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பாப்பம்பட்டியில் கல்ல இருக்கிற வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கர்ஸு அளவு கயிறு கட்டி கல் நெட்டி மட்டம் பார்த்து ஒயிட் வாஷ் பண்ணி பார்ட்ரு கட்டி வலை எப்படி கட்டியிருக்காங்கிற வீடியோங்க இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு வேலை தெளிவாக செஞ்சுக்கிறோன்னு உங்களுக்கும் தெரியும். அளவு கயிறு கட்டி கல் நெட்டி மட்டம் பார்த்து ஒயிட் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. சுற்றி வர ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுண்ணாம்பு அடித்து கொண்டு வந்துட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு ஒருத்தர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா காயவே சுண்ணாம்பு காயவே இன்னொருத்தர் செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. ஏன்னா 2 கோட்டிங் கொடுக்குறோம்னா ஒரே கோட்டிங் கொடுத்தோம்னா சுண்ணாம்பு அவ்வளோக்கா நிற்காது கருங்கல்ல. அதனால் 2 கோட்டிங் கொடுப்போம். எல்லா பக்கமே 2 கோட்டிங் கொடுத்து தான் பார்டர் கட்டுவோம். பார்த்திங்கனாலே தெரியும், எல்லாத்துக்குமே 2 கோட்டிங் தான் கொடுத்துருக்கு. கேட்டு பார்த்திங்கன்னா 16 அடி விட சொன்னாங்க. 16 அடி விட்டுருக்கு வி ஷேப்பில் ஏன் விட்டுருக்குன்னா முன்னாடி கொஞ்சம் அகலமாகவும் கேட்டும் 16 அடி ஏன் விட்டுருக்குன்னா பெரிய வண்டியெல்லாம் கனரக வாகனம் இப்போ ஹெவி வீலரு கண்டெய்னர் லாரியெல்லாம் வந்து திரும்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் முன்னாடி அகலமாகவும் கேட்டு 16 அடி விட்டுருக்கு வி ஷேப்பில். பெரிய வண்டி கனரக வாகனம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக திரும்பிக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி விட்டுருவோம். அதனால் பிரச்சனை இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் டபுள் கோட்டிங் முடிஞ்சுது. ஒயிட் வாஷ் இந்த சைடு பூரா பார்த்தீங்கனாலே கல் பளிச்சுன்னு இருக்குது உங்களுக்கு. இருங்க இந்த சைடு மட்டம் காட்டுற ஹைட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஹைட்டு ஒரே ஹைட்டு, கல்லெல்லாம் கொஞ்சம் கூட ஹைட்டு மாறாது, எச்சு கம்மி இருக்காது. ஒரே ஹைட்டில் இருக்குது கல். பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த கடைசிலேருந்து இப்போ இந்த கடைசி வரைக்கும் லைனும் பாருங்கள், ஒரே லைனு. நேர் இருந்துச்சுன்னா ஒரே லைனாக இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வேலை தெளிவாக இருக்குன்னு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வர ஒயிட் வாஷ் பண்ணி பார்ட்ரு கட்டி வலை இழுத்துட்ருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வலை இழுத்து கட்டுறாங்கன்னு பாருங்கள். வலையை நல்லா இழுத்து கட்டினா மட்டுமே வலை லூஸ் அடிக்காது, தொங்கல் ஒழுகாது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தூரம் தான். இதெல்லாம் வலை இழுத்து கட்டியாச்சு. நீ இதுக்கு மேலே 4 லைன் முள்ளுக்கம்பி வந்துடுங்க. முள்ளுக்கம்பி 4 லைன் போட்டாச்சுனாலே வலை உங்களுக்கு சுத்தமாக தொங்கல் ஒழுகாது, டைட்டாக இருக்குது. 4 லைன் முள்ளுக்கம்பி கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சென்டரில் 2, மேலே 1, கீழே 1. சுற்றி வரவே இதே மாதிரி தான் ஒயிட் வாஷ் பண்ணி 4 லைன் முள்ளுக்கம்பி கொடுத்துருக்கோம். வேலையும் தெளிவாக இருக்குதுங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சுற்றி வர நம்ம இதே மாதிரி தான் 4 லைன் முள்ளுக்கம்பி கொடுத்துருக்கு. சுற்றி வரவே உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கம்பி ஸ்ட்ராங்காக கட்டிங்கிறது மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல் டைட்டில் இருக்குது கம்பி. எப்போவுமே லூஸ் அடிக்காது, தொங்கல் ஒழுகாது. 4 லைன் முள்ளுக்கம்பி கொடுத்துருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா தான் நம்ம எந்த அளவுக்கு வேலை தெளிவாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் கம்பி வேலி போடணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் என் நம்பரை கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் அதுதான், எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுறோம். சுற்றி வர ஒயிட் வாஷ் பண்ணி பார்ட்ரு கட்டி மட்டம் பார்த்து கம்பி கட்டினதுக்கப்புறம் ஹைட்டு காட்டுறோம் பாருங்கள். கல்லோட ஹைட்டு இங்கிருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஹைட்டில் தான் இருக்குது கல். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரே ஹைட்டு. இந்தலையும் அதே மாதிரி தான் ஒரே லைனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு வேலை முடிஞ்சதுங்க. அதுபோக நம்மக்கிட்ட 6 அடி கல், 7 அடி கல், 8 அடி கல் ரீட்டெயில்லையும் சரி ஹோல்சேல்லையும் சரி ரேட் ரொம்ப கம்மியாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுபோக கம்பி வேலி ரேட் ரொம்ப கம்மியாக போட்டு கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் என் நம்பர் கொடுத்துருக்க, கால் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.